பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள 3 வித பரிசுத்தமாகுதலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகும் பரிசுத்தமாகுதல். இது ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது இந்த பரிசுத்தமாகுதல் துவங்குகிறது. இத பத்தி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, வசனத்தினால் உண்டாகும் பரிசுத்தமாகுதல். இது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது துவங்குகிறது. இத பத்தி யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, ஆவியினால் உண்டாகிற பரிசுத்தமாகுதல். இது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது துவங்குகிறது. இத பத்தி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே என்று சொல்லப்பட்டுள்ளது. காட் பிளெஸ் யூ.